கெடா கம்போங் முஹிபா தானாமேராவில் உள்ள மின் கம்பத்தில் ஆடவர் ஒருவர் ஏறி தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நேற்று இரவு சுமார் 7 மணி அளவில் பாதுகாப்பு மீட்பு அலுவலகத்திற்கு பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு மீட்பு படையினர் விரைந்ததாக ஜித்ரா மாவட்ட மீட்பு படை அதிகாரி முகமது பஸ்டன் கருடின் தெரிவித்தார். சுமார் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு சம்பந்தப்பட்ட ஆடவரை மீட்டதாகவும், மீட்கப்பட்ட ஆடவர் வெளிநாட்டினர் என்பதால் அவரை காவல் அதிகாரிகள் விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேலின் போரை நிறுத்த தேவையான அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று மலேசியாவின் வேண்டுகோளுக்கு அமெரிக்கா அளித்த பதிலில் தாம் ஏமாற்றம் அடைவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தனது வெளிப்பாடு மற்றும் உணர்ச்சி மிக்க அழைப்பை மிகவும் உன்னிப்பாக கேட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு முன்பாக தாம் அத்தகைய வேண்டுகோளை விடுத்ததாகவும், ஆனால் அதற்கு எந்த பதிலும் இல்லை என்றும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். பகைமையை நிறுத்த அமெரிக்கா தேவையான அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றும், அவர்கள் செல்வாக்கு மற்றும் ராஜதந்திர திறன்களை கொண்டுள்ளதாகவும், எனவே இஸ்ரேலின் அட்டூழியங்களை நிறுத்தும்படி கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் அது அவர்களால் தான் முடியும் என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் கைது செய்யப்பட்ட இஸ்ரேல் ஆடவர் அவிதான் ஷாலோம் தன் மீதான குற்றத்தை மறுத்து மேல் விசாரணையை கோரியுள்ளார். இன்று காலை நீதிமன்ற விசாரணைக்காக செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார். கடந்த மாதம் 6 துப்பாக்கிகள் 200 தோட்டாக்களை வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட அவர் தனது பாதுகாப்பிற்காக தாம் ஆயுதங்கள் வைத்திருந்ததாகவும், மலேசியாவில் எந்த ஒரு குற்றச் சம்பவங்களிலும் தாம் ஈடுபடாததால் தன் மீதான குற்றத்தை மறுத்து மேல் விசாரணையை அனைத்துலக நீதிமன்றத்திற்கு மாற்றும்படியும் அவர் கோரியுள்ளார். முறையான ஆவணங்கள் இன்றி வெளிநாட்டினரை மலேசியாவுக்குள் அனுமதித்த குடிநுழைவுத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையில் சுமார் 30 வெளிநாட்டினரை சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் அனுமதித்ததாக நம்பப்படும் 41 வயதான ரசாலி அமாட் எனும் குடிநுழைவுத்துறை அதிகாரியை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்து செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியது. வெளிநாட்டினரிடம் தலா 1600 முதல் 4200 வெள்ளி வரையில் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 41 வயதான அந்த அதிகாரியின் வங்கியில் ஒவ்வொரு மாதமும் பண பரிவர்த்தனைகளின் ஆதாரத்தை கொண்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக MACC தெரிவித்துள்ளது. இன்று இரவு 9 மணிக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரலையில் உரையாற்ற உள்ளார். நாட்டின் அனைத்து உள்ளூர் அலைவரிசைகளிலும் பிரதமரின் உரை ஒளிபரப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை அவர் பேசவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்ட இன்றைய நேரலையை பயன்படுத்தப் போவதாகவும், அவசியம் இந்த உரையை பொதுமக்கள் கேட்க வேண்டும் என்றும் அன்வார் கேட்டுக்கொண்டுள்ளார். தீராத நுரையீரல் பிரச்சனையால் அவதிப்பட்டு வரும் தனது 11 மாத மகனை மோட்டார் சைக்கிளில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் தந்தை ஒருவரின் செயல் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சமூக ஊடகங்களில் இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. பிரதமரின் அரசியல் செயலாளர் அமாட் ஃபர்கான் ஃபவுசி இந்த குடும்பத்தை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் அதை தனது முகநூல் பக்கத்தின் கருத்து பிரிவில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த விஷயம் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடவுள் விரும்பினால் இக்குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்த நாங்கள் உதவுவோம் என்று அவர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அந்த நபர் 35 வயதுடைய அஸ்லான் இசாக் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கெடாவில் தினசரி கூலி வேலை பார்க்கும் ஒரு மீனவர் அவர் என்றும், அவருக்கு கார் வாங்க முடியவில்லை என்றும், குழந்தைக்கு மருந்து சேகரிக்க குடும்பத்துடன் மோட்டார் சைக்கிளில் செல்ல வேண்டியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அவரது மகன் நீண்ட கால நுரையீரல் பிரச்சனையால் அவதிப்படுகிறார் என்றும், கிட்டத்தட்ட எல்லா நேரங்களிலும் சுவாச கருவியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் விளக்கினார். SPM 2023 தேர்வு முடிவுகள் மே 27ஆம் தேதி வெளியாகும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் மூலம் உயர்கல்வி கூடங்களில் சேர்வதற்கு மாணவர்கள் தயாராக போதுமான கால அவகாசம் உள்ளது என்று கல்வி அமைச்சு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. SPM தேர்வு முடிவுகளை இணையத்திலும் பெறலாம் என்பதால் இது ஆசிரியர்களின் விடுமுறை திட்டமிடலை பாதிக்காது என்று கல்வி அமைச்சர் ஃபாத்திலினா சீடேக் தெரிவித்தார்.
இந்த விஷயத்தில் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு அறிந்ததன் அடிப்படையில் இம்மாதம் 27ஆம் தேதி SPM தேர்வு முடிவுகள் வெளிவருவதில் மாற்றம் இல்லை என்பதை தாம் வலியுறுத்துவதாக அவர் கூறினார். அந்நிய தொழிலாளர் விண்ணப்பங்களுக்கான முடக்கத்தை அரசாங்கம் நீட்டித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய ஒதுக்கீடும் இல்லை என்று அவர் கூறினார். பொருளாதார அமைச்சின் கணக்கெடுப்பின்படி மலேசியாவின் மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 1,71,00,000 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 15 விழுக்காட்டை விட அதிகமாக அந்நிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது என்பது விதி என்பதால் அதன் அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் முதல் அந்நிய தொழிலாளர்களை பணியமர்த்துவதை அரசாங்கம் முடக்கியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் பாங் சாக் தாவோவின் வெற்றி மலாய் வாக்காளர்கள் ஒற்றுமை அரசாங்கத்தின் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை காட்டுவதாக ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டதஸ்ரீ அம்ருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். பாங் சாக் தாவோ வெற்றி பெற்ற சுங்கை ஆயிர் ஜெர்னே, கெர்லிங் மற்றும் பெரேதாக் பகுதிகளில் உள்ள மலாய் சமூகத்தின் வாக்குகளின் அடையாளம் என்று ஸ்லாங்கூர் பக்காத்தான் ஹரப்பானின் தலைவருமான அம்ருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளர் பெற்ற வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருப்பதும் பெருமைக்குரிய சாதனை என்றும் அவர் வர்ணித்துள்ளார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.